சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலாங்களா? அதுக்கு சேப்பங்கிழங்கு ரொம்ப அழிய வேக வைக்காமல் திட்டமாக வேக வச்சு தோல் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பூண்டு நசுக்கி போட்டு தாளிச்சிடுங்க. அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுருங்க. காம்போடு போடுறப்போ இன்னும் வாசம் அதிகம். அப்புறம் நறுக்கி வச்சு இந்த சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா கொஞ்சம் வறுங்க. அதுலேயே உப்பும் சேர்த்துருங்க வறுக்கிறப்பவே, அப்போ தான் உப்பு நல்லா உள்ளுக்கு இறங்கிடும். இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறமா அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரிட்டு ஃபுல் ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை இப்போ வச்சுட்டு அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும்னு விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆன உடனே கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை அது மேலே தூவி ஒரு 2 நிமிஷம் கலரி இறக்குனீங்கன்னா உங்களோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி.